ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில் இருக்கிற முக்கியமான கிளாஸை பற்றி தான் பேச போகிறேன். இது ஆல்ரெடி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தவங்களுக்கும் சரி, இல்லை இனிமேல் தான் எடுக்க போகிறாங்கனாலும் சரி, உங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தியாவில் பல கம்பெனிஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்க ப்ரொவைட் பண்ணுற பாலிசி எல்லாத்துலேயுமே கட்டாயம் இருக்கிற ஒரு கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்ட் லிமிட். இந்த கிளாஸ் இல்லாமல் எந்த பாலிசியும் இருக்காது. ரீசன் ஏன்னா ரூம் ரெண்டலோட லிமிட்டேஷனை பேஸ் பண்ணி தான் அசோசியேட்டட் ட்ரீட்மெண்ட்டோட காஸ்ட்டையே வந்துட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. இதனால தான் இந்த பர்டிகுலர் கிளாஸை பற்றி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். பொதுவாக 4 டைப் ஆஃப் ரூம் ரெண்ட் கவரேஜ் கிளாஸ் இருக்குங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூம் ரெண்ட் வித்தவுட் சப்ளிமெண்ட்ஸ், வித் கோ பேமெண்ட்ஸ், ரூம் ரெண்ட் வித் சப்ளிமெண்ட்ஸ், ரூம் ரெண்ட் வித் ஸ்பெசிஃபைட் ரூம் டைப்ஸ். இந்த 4 டைப்பில் ஏதோ ஒரு டைப்பு தான் வந்துட்டு எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிலையும் இருக்கும். லெட்ஸ் சே இப்போ ரூம் ரெண்ட் வித்தவுட் சப்ளிமெண்ட்ஸ்னால் நீங்கள் ஒரு பாலிசி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துருக்கீங்க. அதில் வந்துட்டு ரூம் ரெண்ட்டுக்கு எந்த சப்ளிமெண்ட்டுமே இல்லைன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் எந்த டைப் ஆஃப் ரூம் வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற ரூமுக்கு ஹாஸ்பிட்டல் 5000 ரூபா சார்ஜ் பண்ணாலும் சரி, 10,000 ரூபா சார்ஜ் பண்ணாலும் சரி, அதை பற்றி கவலையே பட வேணாம். நீங்கள் கிளைமை செட்டில் பண்ணும்போது உங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க கண்ணை மூடிட்டு உங்களுக்கு கிளைமை செட்டில் பண்ணுவாங்க. ரீசன் ஏன்னா உங்களுக்கு எந்த சப்ளிமெண்ட்ஸும் கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் வராது. அசோசியேட்டட் மெடிக்கல் காஸ்ட்லேயும் வந்துட்டு ப்ரொபோர்ஷனேட் பேஸில் டிரெக்ட் பண்ணியும் தரப்போகிறது கிடையாது. ப்ராப்ளம் எங்கே வருதுன்னா உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில் கோ பேமெண்ட் கிளாஸ் இருக்கும்போதோ, சப்ளிமெண்ட்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கும் போது, அது ஸ்பெசிஃபிக் ரூம் டைப்ஸும் இருக்கும்போது தான். சப்போஸ் உங்களோட இன்சூரன்ஸ் பாலிசியில் 5000 ரூபா ரூம் ரெண்ட் பர் டே அலவன்ஸ் தரோன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் வந்து 10,000 ரூபா ரெண்ட் சார்ஜ் பண்ணுற ரூமில் நீங்கள் ஆப்டின் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் கிளைம் செட்டில்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 5000 ரூபாய்க்கு மட்டும்தான் உங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி கவரேஜ் தருவாங்க. மீதி 5000 நீங்கள் உங்கள் கை காசு போட்டு தான் பண்ணணும். அது மட்டும் கிடையாது, அதர் அசோசியேட்டட் ட்ரீட்மெண்ட் காஸ்டான சர்ஜரி காஸ்ட், மெடிக்கல் காஸ்ட், டாக்டர் ஃபீஸு, கன்சல்டிங் ஃபீஸ், அப்புறம் ஐசியூ சார்ஜஸ் போன்ற அதர் காஸ்ட்டுமே ப்ரொப்போர்ஷனல் பேசிஸில் டிடக்ட் பண்ணி தான் உங்களுக்கு கிளைமை செட்டில் பண்ணுவாங்க. அது எப்படி டிடக்ட் பண்ணி செட்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து தியரட்டிக்கலாக சொல்கிறத விட உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். உங்களுக்கு அது மூலயமா சொல்கிறேன். உங்களுக்கு அது இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுக்கு. லெட்ஸே நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துருக்கீங்க. அதோட கவரேஜ் 3 லட்சம்னு வச்சுக்கோங்க. உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியில் சப்ளிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் ஈதர் எவ்வளோ கவரேஜ் தருவோங்கிற அந்த எக்ஸாக்ட் அமௌண்ட்டை அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி ஸோ அண்ட் சம் பர்சன்டேஜ் ஆஃப் சம் இன்சூர்டுன்னு சொல்லுவாங்க. லெட்ஸ் சே இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1% பர் டே கேப் ரூம் ரெண்ட் அலவன்ஸாக தருவோம் வித் சம் ஆஃப் இன்சூர்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ 3 லட்சம் சம் இன்சூர், இதில் 1% எவ்வளோ 3000. ஸோ அப்போ ஒரு நாளைக்கு 3000 தான் வந்து உங்களுக்கு ரூம் ரெண்ட் அலவன்ஸாக கவரேஜ் கொடுப்பாங்க உங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து. இதிலே வந்து ஐசியூக்கும் 10,000 ரூபா தான் கவரேஜ் தரான்னு ஒரு கிளாஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி இது ஒர்க் அவுட் ஆகும்னா, லெட்ஸே நீங்கள் ஒரு 5 நாள் ஹாஸ்பிட்டலில் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க. இதுக்கு வந்து ஒரு நாள் ரூம் ரெண்ட் வந்துட்டு 3000 ரூபான்னா, நீங்கள் 5 நாளைக்கு தங்கியிருக்கீங்க 15,000 ரூபா, அதை அப்படியே செட்டில் பண்ணிடுவாங்க. ஐசியூக்கு 10,000 சார்ஜ் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டல்லன்னா, உங்களுக்கு இங்கே லிமிட்டும் 10,000 இருக்குது. ஸோ அதுக்கு 20,000 2 நாள் தங்கி பார்க்குறதுக்கு, 2 நாள் ஐசியூவில் இருந்திருக்கீங்கன்னா அதுக்கு 20,000 கொடுத்துட்றாங்க அப்படியே. சர்ஜரி காஸ்ட் ஒரு 1,50,000 வச்சுக்கோங்க. மெடிக்கல் டெஸ்ட் ஒரு 50,000 வைங்க. மெடிசின்ஸ் ஒரு 15,000 வைங்க. டாக்டர் ஃபீஸ் நீங்கள் 5 நாள் தங்கி பார்த்ததுக்கு அதுக்கு ஒரு நாளைக்கு 2 விசிட் வராங்க. ஒரு நாளைக்கு ஒரு விசிட்டுக்கு 1000னா 10 விசிட்டுக்கு 10,000 சொல்லி வருது. இப்போ மொத்த காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,60,000 ரூபா ஹாஸ்பிட்டல் பில். உங்கள் சம் இன்சூரன்ஸ் கவரேஜ் எவ்வளோ 3 லட்சம். ஸோ உங்கள் கவரேஜுக்கு வித் இந்த கவரேஜ் லிமிட்டில் தான் உங்களோட பில்லே வந்திருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷன் என்ன ஆகும்னா, கண்ணை மூடிட்டு உங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் வந்து உங்களுக்கு கிளைமை செட்டில் பண்ணிடுவாங்க. லெட்ஸே இதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு கோப்பே இருக்கு கிளாஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10%, 20%, 30% சொல்லி உங்கள் பாலிசியில் இருக்கும். லெட்ஸே ஒரு 10% இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, டோட்டல் பில் எவ்வளோ 2,60,000 இதில் 10% எவ்வளோ 26,000. இந்த 26,000 நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். மீதி 2,34,000 உங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்துட்டு செட்டில் பண்ணிடுவாங்க. இது ஒரு சினாரியோ. அடுத்த சினாரியோ தான் வந்து இந்த சினாரியோவில் தான் நீங்கள் நிறைய கை காசு போட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். அது என்னன்னா, இதே சினாரியோவில் லெட்ஸே நீங்கள் 3,000 ரூபா ரெண்ட் சார்ஜ் பண்ண ரூம் எடுக்கிறதுக்கு பதிலாக தெரிஞ்சோ தெரியாமையோ 6,000 ரூபா சார்ஜ் பண்ணுற ரூம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ட்ரீட்மெண்ட். அப்போ
5 நாள் தங்கியிருக்கீங்க. இதுக்கு ஒரு நாளைக்கு 6,000னா 5 நாளைக்கு எவ்வளோ? 30,000. உங்க பாலிசி படி 3,000 தான் கவரேஜ் தராங்க பர் டேக்கு. அப்போ 3,000 இன்டூ 5 எவ்வளவோ? 5 டேஸ்க்கு 15,000. அந்த அமௌண்ட் மட்டும் தான் உங்களுக்கு செட்டில் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்துட்டு மொத்த ரூம் ரெண்டல் 5 நாளைக்கு எவ்வளோ? 30,000. ஸோ 30,000த்துல 15,000 கொடுப்பாங்க. நீங்க 15,000 உங்க கை காசு பண்ணணும். அதே மாதிரி ஐசியூக்கு நீங்க தங்கின ஹாஸ்பிட்டலில் 15,000 சார்ஜ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க கவரேஜில் 10,000 தான் தராங்க. ஸோ மொத்தம் 2 நாளைக்கு 30,000. பட் நீங்கள் 2 நாளைக்கு உங்களுக்கு வந்துட்டு பர் டேக்கு 10,000, 2 நாளைக்கு 20,000 தாங்கும்போது மீதி 10,000 அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் உங்கள் கையிலேருந்து போட்டு கட்டுற மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்கள் சப்ளிமெண்ட்டுக்கு மேலே இருக்க ரூம் ஆப்டின் பண்ணி தங்கும்போது உங்களுக்கு ப்ரொபோஷனல் பேசிஸில் டிடக்ட் பண்ணி தான் கிளைம் செட்டில் பண்ணுவாங்கன்னா பார்த்தீங்களா, அது அசோசியேட்டட் காஸ்ட்டில் அப்ளை பண்ணுவாங்க. இப்போது இந்த ப்ரொபோஷனேட் டிடக்ஷனை வந்து எப்படி அவங்க அரைவ் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு பாலிசி படி ரூம் ரெண்ட் எலிஜிபிலிட்டி எவ்வளவோ அது டிவைடட் பை ரூம் ரெண்ட் அவைல்டு. லெட்ஸ் சே இந்த சினாரியோவில் 3,000 தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்குது. பட் நீங்கள் 6,000 சார்ஜ் பண்ணுற ரூம் எடுத்து தங்கியிருக்கீங்க. ஸோ 3,000 டிவைடட் பை 6,000 எவ்வளோ? 0.5 இன்டூ 100 போட்டிங்கன்னா 50%. ஸோ இந்த 50% தான் வந்து இவங்க உங்களுக்கு அதர் அசோசியேட்டட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் காஸ்ட்டில் உங்களுக்கு கவரேஜ் செட்டில்மெண்ட் கொடுப்பாங்க. மீதி 50% நீங்கள் கை காசு போடாமல் இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா 1,50,000 சர்ஜரி காஸ்ட்டில் 75,000 தான் அவங்க உங்களுக்கு கிளைமில் கொடுப்பாங்க. 75,000 நீங்கள் கட்டாமல் இருக்கும். இதே மாதிரி மெடிக்கல் டெஸ்ட் 50,000, இதில் 25,000 இன்சூரன்ஸ் கம்பெனி கிளைமில் தருவாங்க, 25,000 நீங்கள் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ப்ரொபோஷனேட் டிடக்ஷனுங்கிற வந்து மெடிசின்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகாது. ஸோ அதனால் அவங்க மெடிசின்ஸ்க்கு என்ன சார்ஜ் ஆகுதோ அதை அவங்க கொடுத்துருவாங்க. டாக்டர் விசிட்டுக்கு 10,000 இருக்குது, 5,000 உங்களுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் கட்டிடுவாங்க. மீதி 50% வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தம் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பில்லு 2,85,000 வந்திருக்கு. இதில் இப்போ உங்களுக்கு கிளைமுக்கு எலிஜிபிலிட்டி எவ்வளோ வந்திருக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட இருந்தால்? 1,55,000 தான். சப்போஸ் இதுலேயே வந்து 10% கோபே கிளாஸ் இருக்குன்னா இந்த 1,55,000த்தில் 10% போட்டு எவ்வளோ வருது? 15,500. அதை டிடக்ட் பண்ணி 1,39,500 தான் அவங்க ஃபைனல் கிளைமாக செட்டில் பண்ணுவாங்க. இந்த 15,500 நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் எல்லா சார்ஜஸையும் பேஷண்ட் எவ்வளோ பே பண்ணுறோம், இன்சூர்டு யார்? அந்த பேஷண்ட் அவங்க எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்குது? கையிலேருந்து 1,45,500 பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு கவரேஜ் வந்து 3,00,000 கவரேஜ் இருக்கும்போது பில்லு 2,85,000 தான் வந்திருக்கு. இருந்தாலும் நீங்கள் கை காசு 1,45,000 போட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி இருக்குது. ரீசன் ஏன்னா இந்த கிளாஸை பற்றி நீங்கள் சரியாக படித்து புரிஞ்சுக்கல. அதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் ஏதோ ரூமை எடுத்து நீங்கள் தங்கி ட்ரீட்மெண்ட் பார்த்ததோட விளைவு தான் இன்றைக்கி உங்கள் கையிலேருந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் 50% ஆஃப் த ஹாஸ்பிட்டல் பில்லை நீங்கள் கட்டுற மாதிரி இருக்குது. வெறும் பாதிக்கு பாதி தான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி கிளைமாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து சினாரியோ, இது வந்து 3,00,000 கவரேஜ் வர சாதாரண பில்லில். லெட்ஸே நீங்கள் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுற சிச்சுவேஷனில் நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கீங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு பிளண்டர் பண்ணிட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்க நீங்கள் எவ்வளோ லட்சங்களை கையிலேருந்து எடுத்து போடணுன்ட்டு. ஸோ அதனால் நான் கொடுக்குற ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா, தயவுசெய்து நீங்கள் ஆல்ரெடி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பாலிசியில் இருக்கிற ஒவ்வொரு கிளாஸையும் தயவுசெய்து படிங்க. அதுவும் குறிப்பாக இந்த சப்ளிமெண்ட்னு சொல்லி உங்கள் ரூம் ரெண்ட் வித் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்களோ, இல்லை ப்ரொபோஷனேட் டிடக்ஷனை பற்றியெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்களா, தயவுசெய்து அந்த கிளாஸ் எல்லாம் படிங்க. படித்து அது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் நாளைக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிற சினாரியோ வரும்போது நீங்கள் உங்கள் சப்ளிமெண்ட்டுக்கு மேலே இருக்க ரூமை ஆப்டின் பண்ணாமல் நீங்கள் வித்தின் த சப்ளிமெண்ட் இருக்க ரூமை ஆப்டின் பண்ணி நீங்கள் ஈஸியாக வைத்தியம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக காசையும் வந்துட்டு முழுக்க இன்சூரன்ஸ் கம்பெனியே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். இனிமேல் தான் வந்து நீங்கள் பாலிசி எடுக்க போகிறவராக இருந்தால் தயவு செய்து உங்கள் பாலிசியில் கோபேமெண்ட் கிளாஸ் இருக்கிற மாதிரி பாலிசி எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி வித்தவுட் சப்ளிமெண்ட் இருக்கிற மாதிரி பாலிசி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களால் வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இதாகி வர முடியும். உங்களுக்கு நீங்கள் கை காசு எதுவுமே போடாத மாதிரி இருக்க முடியும். ஸோ அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் இந்த ரூம் ரெண்டல் ரிலேட்டட் கிளாஸை பற்றி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் இந்த வீடியோவில். ஐ திங்க் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.